அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியில் தொடர்பு காணுதல் திறனோடு கூடிய வினா வடிவங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்பு காணுதல் திறன் என்பது யாதேனும் பொருள், நபர், உருப்படங்கள், சந்தர்ப்பங்கள் என்பவற்றுக்கும் வேறொரு பொருள், நபர், உருப்படங்கள், சந்தர்ப்பங்கள் என்பவற்றுக்கும் இடையிலான தொடர்பினை இனங்காணுவதாக அமையும். அதாவது சமமான தன்மை மற்றும் சமமற்ற தன்மை, தொடர்புடைய தன்மை, தொடர்பற்ற தன்மை ஆகியவற்றை இனங்காணுவதாக இவ்வடிவம், இந்த திறனோடு கூடிய வினா வடிவங்கள் அமையும். முதலாவது வினா, வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. தரப்பட்ட வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். விளக்கிற்கும் மெழுகுவர்த்திக்கும் ஒளி எனின் புத்தகத்திற்கு. விளக்கிற்கும் மெழுகுவர்த்திக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் பயன்படுத்தி ஒளி என்கின்ற ஒரு விடயத்தை குறித்திருக்கின்றார்கள். இந்த இரண்டிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனாக அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக ஒளி அமையும். அதே போல புத்தகத்திற்கு எவ்வாறாக இந்த தொடர்புக்கு ஏற்ற வகையிலே புத்தகத்திற்கு பொருந்தக்கூடிய விடையாக அமைவது அறிவு. அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கக்கூடியது அறிவு. அடுத்த வினாவை கவனியுங்கள். இவ்வினாவானது எண்கோளம் சார்ந்த ஒரு வினாவாக காணப்படுகின்றது. மேலுள்ள எண்கோளத்தின் தொடர்பை விளங்கி ஏ எனும் எழுத்து அமைந்துள்ள இடத்தில் வர வேண்டிய இலக்கத்தை தெரிவு செய்க. எண்கோள வடிவமானது இரண்டு வட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றது. பெரித ஒரு வட்டமும் சிறிய ஒரு வட்டமும் இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அதுக்கேற்ற வகையில் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வெளியிலே 4 இலக்கங்களும் உள்ளே சிறிய வட்டத்திற்குள் தனிய ஒரு இலக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. இதே அமைப்பிலே 3 வடிவங்களும் காணப்படுகின்றது. முதலாவது அமைப்பை நன்றாக கவனிங்கள். இந்த எண்கோள அமைப்பானது முதலாவது வடிவத்தை முதலே கவனித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் இருக்கக்கூடிய வெளியிலே இருக்கக்கூடிய 2 இலக்கங்களையும் கவனியுங்கள். 8, 2. இந்த 2 எண்களுக்கும் இடையிலான வித்தியாசம், இந்த 2 எண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 6. அதே போல மற்ற வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய 5, 3. இந்த 2 இலக்கங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 2. இந்த 2 வித்தியாசங்களும் கூட்டப்படுகின்ற போது நடுவிலே இருக்கக்கூடிய 8 என்கின்ற பெருமானம் பெறப்படுகின்றது. இதே அமைப்பிலே ஏனையவை இருக்கின்றதா என்பதை அவதானித்து பார்ப்போம். இரண்டாவது வடிவத்தை பார்ப்போம். 6, 5. இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 இலக்கங்களும் 6, 5. இந்த 2 இலக்கங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 1. வலது பக்கம் இருக்கக்கூடிய 8, 1. இந்த 2 இலக்கங்களுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய வித்தியாசம் 7. 1ம் 7ம் கூட்டப்படுகின்ற போது 8 பெறப்படும். அது விடையாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே சரியான முறையிலே இதே ஒழுங்கமைப்பிலே எண்கோளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வினாவை கவனிப்போம். வினாவிலே இடது பக்கம் இருக்கக்கூடிய 2 இலக்கங்களும் 8, 4. அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 4. வலது பக்கம் இருக்கக்கூடிய 2 இலக்கங்களும் 7, 2. அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 5. வித்தியாசங்களை கூட்டுகின்ற போது நடுவட்டத்துக்குள் இருக்க வேண்டிய விடை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே 5ம் 4ம் கூட்டப்படுகின்ற போது 9 விடையாக கிடைக்கும். எனவே இந்த எண்கோளத்திலே ஏ எனும் இடத்திலே பெற வேண்டிய இலக்கம் 9ஆக காணப்படும். அடுத்த வினா, தரப்பட்ட கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற உருவை தெரிவு செய்க. இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது பொருத்தமற்ற உரு, பொருத்தமான உரு, மிகவும் நெருங்கிய தொடர்புடைய உரு அல்லது குறைந்தளவான தொடர்புடைய உரு, இவ்வாறான சொற்பதங்கள் பயன்படுத்தப்படும். அவ்வாறான சொற்பதங்களை மிகவும் நிதானமாக அவதானித்து நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டும். இதிலே பொருத்தமற்ற, தரப்பட்ட கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற உரு என கேட்கப்பட்டிருந்தது. தரப்பட்ட உருவிலே தரப்பட்ட கூட்டத்திலே தக்காளி பழமும் தோடம்பழமும் காணப்படுகின்றது. 3 விடைகளிலே முதலாவதாக மாம்பழம், இரண்டாவதாக பலாப்பழம், மூன்றாவதாக ஆப்பிள் பழம் காணப்படுகின்றது. எனவே இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பழங்களை எவ்வாறு நாங்கள் தொடர்புபடுத்துவது அல்லது எவ்வாறு சேர்ப்பது, அவ்வாறு சேர்க்கின்ற போது எந்த உரு பொருத்தாமல் அல்லது பொருத்தமற்றதாக காணப்படும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அனைத்துமே பழங்களாக காணப்படுகிறது, பல வகையோடு சார்ந்ததாகவே காணப்படுகின்றது. இதிலே தக்காளி பழம், தோடம்பழம் இந்த 2 பழங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்துக்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வித்துக்கள் காணப்படுகின்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வித்துக்கள். ஆனால் தரப்பட்ட விடையிலே மாம்பழம் ஒரு வித்து பழமாகவும் பலாப்பழமும் ஆப்பிள் பழமும் அதிக வித்துக்களை கொண்டது, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வித்துக்களை கொண்ட பழங்களாக காணப்படுகின்றது. எனவே இந்த கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பொருத்தமற்ற உருவாக
மாம்பழம் அமையும். இதிலே மிக முக்கியமான விடயம், இது உங்களுக்கு பாடத்திட்டத்திலே இருக்கின்றது. சுற்றாடல் பாடத்திட்டத்திலே ஒரு வித்து பழங்கள், அதிக வித்துக்களை கொண்ட பழங்கள் என்ற வகையிலே அந்த விடயத்தோடு இந்த வினாவை நான் தொடர்படுத்தி இருக்கின்றேன். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. வாளுக்கும் சுத்தியலுக்கும் சீவுளிக்கும் தச்சன் போன்று அரிவாளுக்கும் மண்வட்டிக்கும் கலப்பைக்கும் பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இது ஒரு கடந்த கால வினா, தொடர்பு காணலோடு தொடர்புடைய ஒரு வினா. தச்சு வேலை செய்வோர் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. வாளுக்கும் சுத்தியலுக்கும் சீவுளிக்கும் என்றவாறு கூறப்பட்டு தொடர்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அரிவாள், மண்வட்டி, கலப்பை இந்த மூன்றும் எந்த வேலை செய்பவரோடு தொடர்புடையது என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே விடையிலே விவசாயி என்கின்ற மிக பொருத்தமான விடை இருக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்கான சரியான விடை விவசாயி. அடுத்த வினா, சங்கரின் தந்தையின் தந்தைக்கும் சங்கரின் தம்பிக்கும் இடையே உள்ள உறவுமுறை யாது? இதிலே சங்கர் தம்பி இருவரும் சகோதரர்களாக இருக்க போகின்றார்கள். ஆகவே சங்கருடைய தந்தைக்கும் சங்கருக்கும் என்ன உறவுமுறை இருக்கின்றதோ அதே உறவுமுறை தான் சங்கருடைய தம்பிக்கும் சங்கரின் தந்தையின் தந்தைக்கும் இடையிலே காணப்படும். ஆகவே சங்கருக்கும் தந்தையின் தந்தைக்கும் இடையிலான உறவுமுறையானது பாட்டன் பேரன் என்கின்ற உறவுமுறையிலே அமையும். அதே உறவுமுறையே சங்கருடைய தம்பிக்கும் சங்கரின் தந்தையின் தந்தைக்கும் இடையிலே அமைய போகின்றது. ஆகவே சரியான விடை பாட்டனும் பேரனும். அடுத்ததாக எண்கோளம் சார்ந்த ஒரு வினா. இவ்வுருவில் எண்கள் எழுதப்பட்டுள்ளது ஏதோ ஒரு கோலத்துக்கு ஏற்பவாகும். வெற்றிடத்திற்கு பொருத்தமான எண் யாது? இதிலே இவ்வாறான வினாக்கள், இவ்வாறான வடிவத்திலே எண்கோள வினாக்கள் அமைகின்ற போது நீங்கள் இந்த அமைப்பினை பார்த்து, அதாவது ஒரு உருவுக்குள்ளே எண்கோளங்கள் அமைகின்ற அமைப்புகள் இவ்வாறாக வருகின்ற போது பல்வேறுபட்ட வடிவங்களிலே நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி விடையை காணுவதற்கு முயற்சி செய்யலாம். இதிலே நான் பகுதிகளாக பிரிக்கின்றேன். ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து பார்க்கின்றேன். அதாவது முக்கோணிகளாக 4 முக்கோணி பகுதிகளாக எடுத்து அவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பார்க்கின்றேன். 3, 8 இரண்டினுடைய பெருக்கங்களும் 24. அதே போல 12, 2 இந்த 2 எண்களுக்கு இடையிலான பெருக்கங்கள் 24. 6, 4, 24. ஆகவே இந்த உருவிலே நான் குறிப்பிட்டது போன்ற இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய 2 இலக்கங்களினுடைய பெருக்கங்களும் 24ஆக அமைகின்றதாக இந்த எண்கோளம் அமைகின்றது. இவ்வாறான அமைப்புகள் அமையலாம், அல்லது இதிலே பல்வேறுபட்ட வடிவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக உங்களுக்கு சரியான விடை கிடைக்காத விட ஒவ்வொரு வடிவங்களாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி செய்து பார்க்க வேண்டும். ஆகவே இதில் 1 தரப்பட்டிருக்கின்றது, மற்ற இலக்கம் வெற்றிடமாக காணப்படுகின்றது. இந்த 2 இலக்கங்களுடைய பெருக்கங்களும் 24ஆக அமைய வேண்டும். ஆகவே 1ஐ 24ஆல் பெருக்கின்ற போதே 24 கிடைக்கும். எனவே சரியான விடை 24. அடுத்த எண்கோள வினாவை கவனியுங்கள். எண்கோள வினாக்கள் பெரும்பாலும் உங்களுக்கு விடையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். சில எண்கோளங்களிலே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அனைத்து கணித செய்கைகளையும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். சில எண்கோளங்களில் இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுக்கான விடை, சரியான விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எண்கோளங்களை நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி செய்து பார்க்க வேண்டும். இந்த எண்கோளத்தினை கவனிப்போம். இதிலே எவ்வாறாக அமைக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால், இந்த எண்களை முதலாவது வடிவத்தை கவனிங்கள். மேலே இருக்கக்கூடிய 2 எண்களும் பெருக்கப்படுகின்றது. 6 தர 6 36. அதே போன்று கீழே இருக்கக்கூடிய 2 இலக்கங்களையும் பெருக்க வேண்டும். 5 தர 4 20. மேலே பெறப்பட்ட அந்த பெருக்கல் தொகைக்கும் கீழே பெறப்பட்ட பெருக்கல் தொகைக்கும் இடையிலான வேறுபாடு 36 இருந்து 20 கழிக்கின்ற போது 16 கிடைக்கின்றது. நடுவிலே விடையாக 16 தரப்பட்டிருக்கிறது. இதே ஒழுங்குமுறையிலே அடுத்ததையும் பார்க்க வேண்டும். ஒரு எண்கோளத்தில் நீங்கள் ஒரு விடையை பெற்றுக்கொண்டால் அதே அமைப்பிலே மற்றதையும் செய்து பார்க்க வேண்டும். எனவே 8 தர 7 56, 6 தர 5 30, 56க்கும் 30க்கும் இடையிலான வித்தியாசம் 26. சரியான முறையிலே அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. சரியான முறையிலே அந்த எண்கோள விடை பெறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் விடையினை பெற்றுக்கொள்ளலாம். 9 தர 6 54, 5 தர 4 20, 54க்கும் 20க்கும் இடையிலான வித்தியாசம் 34. எனவே முதலாவது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை கவனியுங்கள். கோலத்துக்கேற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. இதுவும் ஒரு எண்கோள வடிவம். இதிலே தரப்பட்டிருக்கக்கூடிய எண்கோளத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்.
5 வட்டங்கள் காணப்படுகின்றது. அந்த வட்டங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு ஒழுங்கு முறையிலே இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது வட்டத்திலே ஆரம்பிக்கின்ற முதலாவது வட்டத்திலே 1, மீண்டும் 1, பின்னர் 2, அதன் பின்னர் வெற்றிடம், பின்னர் 24. ஆகவே இதற்குள்ளே கூட்டல் செயல்முறையிலே இந்த தொடர்பு செல்லாது. ஏனென்று சொன்னால் மிக விரைவாகவே 5வது வட்டத்திலே 24 என்கின்ற இலக்கம் புறப்படுகின்றது. ஆகவே இதற்குள் இருக்கக்கூடிய தொடர்பானது பெரும்பாலும் பெருக்கல் செயல்முறையோடு கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் அவதானிப்போம். முதலாவது வட்டத்திலே 1 காணப்படுகிறது, மீண்டும் 1. எனவே பெருக்கி பார்ப்போம். 1ஐ 1ஆல் பெருக்குகின்ற போது 1. பின்னர் 3வது வட்டத்திலே 2. பெறப்பட்ட விடையை 2ஆல் பெருக்குகின்ற போது எங்களுக்கு 2 கிடைக்கின்றது. நன்றாக கவனியுங்கள். முதல் 2 வட்டங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பெருக்க வேண்டிய அந்த பெருமானம் 1ஆக காணப்பட்டது. அடுத்த 2வது 3வது வட்டங்களுக்கு இடையிலே நான் பெருக்கிய பெருமானம் 2. அதன் பின்னர் அதற்கு இருக்கக்கூடிய தொடர்பை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலிலே 1ஐ பெருக்க வேண்டும், பின்னர் 2 பெருக்கப்படுகின்றது, அதாவது 2ஆல் பெருக்கப்படுகின்றது, பின்னர் 3ஆல் பெருக்க வேண்டும், பின்னர் 4ஆல் பெருக்க வேண்டும். இந்த தொடர்பு சரியா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே 2ஓடு நான் 3ஐ பெருக்குகின்றேன், 2ஓடு 3ஐ பெருக்குகின்றேன், 6. அடுத்ததாக பெறப்பட்ட விடையோடு 4ஐ பெருக்க வேண்டும். 6ஓடு 4ஐ பெருக்குகின்ற போது 24. எனவே சரியான முறையிலே அந்த பெருக்கல் செய்முறை உட்படுத்தப்பட்டு சரியான முறையிலே விடையும் கிடைக்கின்றது. ஆகவே இங்கே 2 விடயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, அனைத்துமே பெருக்கப்படுகின்றது. பெருக்கப்பட்டு கிடைக்கின்ற விடைகளை நீங்கள் பெருக்குகின்ற எண்ணானது மாற்றமடைகிறது, ஒரு ஒழுங்கிலே செல்கின்றது. முதலில் 1ஆல் பெருக்குகின்றோம், அதன் பிறகு 2ஆல் பெருக்குகின்றோம், அதன் பின்னர் 3ஆல் பெருக்குகின்றோம், அதன் பின்னர் 4ஆல் பெருக்குகின்றோம். ஆகவே வெற்றிடத்திலே வர வேண்டிய அந்த பொருத்தமான எண் 6ஆக அமையும். இது ஒரு கடந்த கால வினா வடிவம். அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா வடிவம் தமிழ் பகுதியோடு தொடர்புடைய பகுதியாக இருக்கின்றது. சிங்கம் கர்ச்சிக்கும் என்பது போல குரங்கு அலப்பும், கற்றாழை சோறு என்பது போல பலா சுளை. இது உள்ளீட்டு பெயரோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. மேலே இருக்கக்கூடிய வினாவானது தோணி பெயரோடு தொடர்புடைய விடயமாக இருக்கின்றது. நீங்கள் கற்கின்ற தமிழ் பகுதிகளாக இருக்கலாம் அல்லது இலகுவான சில விடயங்கள் இந்த தொடர்புகான திறனுக்குள் இவ்வாறான அமைப்புக்குள் வினாக்களாக வருவதுண்டு. அடுத்த வினாவை கவனியுங்கள். 105, 110, 112, 119, 126, 129 எனும் தொடரில் எண்கோளம் ஒன்று உருவாகுவதற்கு நீக்க வேண்டிய எண்கள் எவை? இதிலே ஒரு தொடர் தரப்பட்டிருக்கின்றது. அதிலே 2 எண்களை நீக்குகின்ற போது ஒழுங்கான ஒரு எண்கோளம் பெறப்படும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே நீங்கள் எவ்வாறான எண்கோளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை எண்கள் அதிகரிக்கின்றது என்கின்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னர் விடைகளை வைத்து பார்த்தால் மிக இலகுவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நீக்க வேண்டிய 2 எண்கள் விடையிலே இருக்கின்றது. அவற்றை நீங்கள் நீக்கி பார்க்கின்ற போது சரியான முறையிலே எண்கோளம் இருக்கின்றதா என்று பரிசோதித்தால் மிக இலகுவாக இருக்கும். ஆகவே நான் முதலாவது விடையிலே 110, 129 தரப்பட்டிருக்கின்றது. நீக்க வேண்டிய எண்களாக இந்த 2ம் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே தரப்பட்ட எண் தொடரிலே இந்த 2 எண்களையும் நான் நீக்கிய பின்னர் இருக்கக்கூடிய எண் தொடரை பார்க்கின்றேன். 110, 129 நீக்கிய பின்னர் 105, 112, 119, 126 சரியான முறையிலே 7 பொது வித்தியாசம் அமையக்கூடிய வகையிலே ஒழுங்கான ஒரு எண்கோளமாக இது காணப்படுகின்றது. 105 அதனோடு 7ஐ கூட்டுகின்ற போது 112, 112 7 119, 119 7 126. ஆகவே சரியான விடை, அதாவது நீக்க வேண்டிய 2 எண்களும் 110, 129 இருக்கும். எனவே முதலாவது விடை சரியான விடையாக இருக்கும். இவ்வாறான அமைப்பு வினாக்களிலே நீங்கள் விடையை வைத்து பார்ப்பது இலகுவாக இருக்கும், நீண்ட நேரம் எடுக்க தேவையில்லை. அடுத்த வினாவை கவனிங்கள். இதுவும் ஒரு எண்கோளம் சார்ந்த வேறொரு வடிவமான ஒரு வினா. 58 அதிலிருந்து 13 புறப்படுகிறது, அதிலிருந்து 4 புறப்பட்டது. 98 17 8 29 AB என்கின்ற 2 எண்களை நாங்கள் இங்கே காண வேண்டியதாக, AB என்கின்ற 2 குறியீடுகள் தரப்பட்டிருக்கின்றது. அதிலே அமைய வேண்டிய 2 எண்களை காண வேண்டியதாக இருக்கும். எனவே இதில் வினாவை நன்றாக கவனிங்கள். மேலுள்ள எண்கோளத்தின் தொடர்பை விளங்கி BA ஆகிய எழுத்துக்களில் அமைந்துள்ள இடத்தில் வர வேண்டிய எண்களை முறையே தெரிவு செய்க. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், முறையே தெரிவு செய்க. இதிலே AB என்கின்ற அந்த தொடர்பு மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. BA
ஆகவே நீங்கள் விடையை தெரிவு செய்த பின்னர், சரியான விடையை எடுத்துக்கொண்ட பின்னர் BA அந்த ஒழுங்கிலே தான் நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டியதாகும். தரப்பட்ட 3 விடைகளிலே அந்த தொடர்பை சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும். எனவே இந்த எண்களும் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இலக்கங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு இலக்கங்கள், அதாவது 5, 8, அதாவது 58, அதிலே இருக்கக்கூடிய 2 இலக்கங்கள் 5, 8, அதனுடைய கூட்டுத்தொகை 13, 1, 3, 13 இருக்கக்கூடிய அந்த 2 இலக்கங்களும் 1, 3, அதனை கூட்டினால் 4 கிடைக்கும். இதே ஒழுங்கிலே அடுத்த இருக்கின்றான்னு பார்ப்போம். 98, அங்கே இருக்கக்கூடிய 2 இலக்கங்களும் 9, 8, இரண்டினையும் கூட்டினால் 17, 17 இருக்கக்கூடிய 2 இலக்கங்களும் 1, 7, இரண்டினையும் கூட்டினால் 8. ஆகவே சரியான முறையிலே இலக்கச்சுட்டி என்று சொல்வார்கள். இந்த அமைப்பினை இலக்கச்சுட்டி என்று சொல்வார்கள். அந்த அமைப்பிலே இந்த எண்கோளமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. 29, மூன்றாவது வடிவத்தை கவனிங்கள். 29, 2, 9. ஆகவே 2, 9 கூட்டப்படுகிற போது 11. A எனும் இடத்திற்கு பொருத்தமான எண் 11. 11 இருக்கக்கூடிய 2 இலக்கங்களும் 1, 1. ஆகவே 1, 1 இரண்டையும் கூட்டுகின்ற போது 2 பெறப்படும். எனவே B எனும் இடத்துக்கு பொருத்தமானது 2. 11 Aக்கு பொருத்தமானது, 2 Bக்கு பொருத்தமானது. இந்த தொடர்பிலே வினாவானது BA, நன்றாக கவனிக்க வேண்டும். BA, AB அல்ல, BA. எனவே முதலிலே 2ம் அடுத்ததாக 11ம் அமையக்கூடியவாறு நாங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டும். மிக உதாரணமாக இது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம். ஆகவே இதற்கு சரியான விடை 2வது விடை. அதனை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை, தொடர்பு காணுதல் திறனோடு கூடிய வினா வடிவங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் இந்த காணொலியிலே வழங்கியிருக்கிறேன். பெரும்பாலான வினாக்கள் எண்கோளம் சார்ந்த வினாக்களாக இருக்கின்றன. எண்கோளம் சார்ந்த வினாக்களிலே நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் கூடுதலான எண்கோளம் சார்ந்த பல்வேறுபட்ட வினாக்களை செய்து பார்க்க வேண்டும். அதன் மூலம் அதிலே தேர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.